ஜெய் மகாகாளி. இப்போ உங்களுக்கு ஒரு மாந்திரீக சூட்சமம் சொல்லித்தரேன். சித்திரை மாதம் அமாவாசை 2026 வருஷத்தினுடைய சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு இரவு இதை செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அது எதிரிகள் அனுப்பக்கூடிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, துரோகிகள் அனுப்பக்கூடிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லது துர்ராத்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பூத பிரேத பிசாசுகளுடைய தோஷங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கமே வராது. ரொம்ப அற்புதமான மாந்திரிக சூட்சமம். என்னைக்கு செய்யணும் தெரியுங்களா? 16/4/2026 சித்திரை 3 வியாழக்கிழமை. அந்த அன்னைக்கு அமாவாசை திதி மாலை 7:32க்கு தொடங்கி மறுநாள் மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. எனவே நீங்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு தான் இதை செய்யணும். இரவு வழக்கம் போல் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால், அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு, ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எங்கேயாச்சும் வெளியூரில் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அன்று இரவு வீட்டுக்கு வருவாங்க வேலையை முடிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு வராங்களோ அதன் பிறகு தான் இதை செய்யணும். சரிங்களா? எக்காரத்தை கொண்டு அந்த அன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, வெளியும் அசைவம் எடுத்துருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கணும், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேணும், அதையும் வாங்கி வச்சுருங்க. சரிங்களா? வீட்டு உறுப்பினர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் கதவை அடைப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்பாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து 2ஆக அறுத்து 2 பக்கமும் குங்குமம் தடவி உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சிருங்க. நிலவாசலுக்கு 2 புறமும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பகுதி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 பகுதியாக வெட்டி இந்த பக்கம் ஒரு பகுதி அந்த பக்கம் ஒரு பகுதி வச்சுட்டு கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும். அந்த எலுமிச்சம்பழம் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் உங்களோட முதல் வேலை அந்த 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் வீட்டை பார்த்தாற்போல் ஒரு 3 முறை திருஷ்டி கழிச்சிட்டு குப்பைத்தொட்டில் போட்டுருங்க. ரோட்டில் போய் போடணுன்னு அவசியம் இல்லை. குப்பைத்தொட்டில் போட்டுட்டு வீட்டு வாசல் தெளிச்சிட்டு உங்கள் அடுத்த கட்ட பணியை நீங்கள் பார்க்க போகலாம். இது ஒரு சூட்சமம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இப்படி ஒரு சூட்சமம் நான் சொல்லித்தரேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த உருமாந்திரிகம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான மாந்திரிக கோளாறாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, சொத்து தகராறு அல்லது கோர்ட்டு கேஸு தகராறு அல்லது நாள்பட்ட பிரச்சனை, ஏவல் பிரச்சனை, செய்வன கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பதிவு பண்ணி உச்சிஷ்ட மகாகாளி வாக்கு முறையில் பார்த்து அதர்வண வேத பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக வந்து சிரமப்படணும்னு அவசியம் கிடையாது. மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பிரச்சனையை ஆடியோ மெசேஜாக அனுப்புங்க. வாக்கு பார்க்கும் வழிமுறை உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.